ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து இன்னசென்ட் ஹப்பி அப்படிங்கிற வீக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நிறைய பேர் வந்து விஏ டாப்பாக வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபைனலி நீங்கள் கேட்ட மாதிரி விஏ டாப்பாக வச்சு நானும் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்துட்டேன். இதில் ஜேகே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான். அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா ரெக்வஸ்ட்டையும் சேர்த்து ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா இப்போ தான் 2 பேர்த்துக்கு வந்து மேரேஜே அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வரான். ஜேகே சைலண்ட்டாக அவன் முட்டுக்கண்ணை வச்சு உருட்டி உருட்டி அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கான். வந்து உள்ளே வரும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க கண்ணாடியை பார்த்துருப்பான். ஜேகே அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல, இவன் ஃபேஸை பார்க்கும்போதெல்லாம் பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே நினச்சிட்டு ஜேகே பார்த்துட்டு அந்த ரூம் தான் நம்மளோட ரூம், ஓகே சொல்லிட்டு க்யூட்டாக தலையாட்டுறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீ போய் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த ரூமை பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவனுக்கு டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த டாய்ஸ் தான் உனக்கு நான் கொடுத்து விடவே மாட்டேன், அங்கே போயிட்டு நீ டாய்ஸ் வச்சு விளையாட போறியா? அம்மா நான் விளையாட மாட்டேம்மா, அண்ணா ப்ளீஸ் இந்த டாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட், கொடுத்து விடுங்களேன். அதெல்லாம் முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஜேகேக்கு பிடிச்ச எல்லா டாய்ஸுமே இருக்குது. ஜேகே வந்து அதெல்லாம் ஹாப்பியாக பார்த்துட்டு அவனை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். பண்ணிட்டு வந்தோடனே அங்கே வந்து பார்த்தா ஒரு டைகர் பொம்மை இருக்குது. அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தப்ப கேட்டிருப்பான், அவனுக்கு டாய்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமான்னு. எனக்கு டைகர் டாய்னால் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எனக்கு வந்து டோரிமான் பிடிக்கும், சின்சான் பிடிக்கும்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பான். அந்த டைகர் டாய் வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பான். அந்த டைகர் டாய் ஜேகேக்கு அவ்வளோ பிடிக்கும். அவன் தலைக்கு வேறு குளிச்சுட்டு வந்திருப்பான். அவன் ஹேர்லாம் சும்மா லாங்காக நிற்கிதவன். அச்சிச்சோ அம்மா வேறு சீப்பு வச்சுதான் இல்லையேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அங்கே பார்த்தா யூஸ் பண்ணுற சீப்பு எல்லாமே இருக்குது. அவன் போயிட்டு அங்கே சீப் பார்க்குறான், அங்கே பேண்டெல்லாம் வச்சுருக்கான். நமக்கு போனிடெயில் போட்டதப்போ பிடிக்கும், அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 போனிடெயில் போட்டு தான் தமிழில் இருக்குல்ல, அது மாதிரி அவன் ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டான். ஐயோ ஜேகே நீ ரொம்ப க்யூட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனை கொஞ்சிட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். உள்ளே வர சவுண்ட் கேட்கவும் ஜேகே வந்து திரும்பி பார்க்குறான். ஒரு நிமிஷம் அப்படியே அவன் வேர்ல்டு நின்ட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி ஜேகே அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கான், அப்படியே ஒரு குழந்த மாதிரி இருக்கான். என்ன இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான். வந்து நின்று பார்த்துட்டே இருக்கான். ஜேகே வந்துட்டு டேவை பார்த்துட்டே வந்து அந்த பெட்டுக்கிட்ட போகிறான். என்ன பண்ணுறான் இவன் அப்படி சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அங்கே இருக்க அந்த டாய் இருக்கும்ல, அந்த அழகான சிங்கம் பொம்மை, அதை தூக்கி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறான். ஒரு நிமிஷம் ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணுறான், குழந்தையா இவன் அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. அவன் பார்த்துட்டே இருக்கான். இவன் க்யூட்டாக கிட்ட வந்துட்டு நவுறீங்களா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். பட் ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்குது அந்த கதவுக்கும் டேக்கும். அந்த கேப்பில் அழகாக பூந்து வெளியே போகிறான். லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். வந்துட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்கறோட அவன் வந்து வெளியே வந்திருப்பான். வெளியே வந்து பார்த்தா ஜேகே அங்கே இல்லவே இல்லை. அட பாவி, இவ்வளோ நேரமாடா ரூமுக்கு வரல. சரி எப்படி சொல்லிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்துட்டு சரி கிச்சனில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாலை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு கிச்சன் போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா யாருமே இல்லை, எதுவுமே குக் பண்ணலையா, அப்புறம் எங்கே போனான் அவன் அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜேகே வந்துட்டு அழகாக ஒரு டாயை கட்டி பிடிச்சிக்கிட்டு க்யூட்டாக உட்காந்து சின்சான் பார்த்துட்ருக்கான். அச்சிச்சோ ஐயோ ஹேமாவதி ஏன் இப்படி பண்ணுற, ஐயோ சின்சான் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரியாக்ஷன் வேறு கொடுத்துட்ருக்கான். அதை பார்க்குற ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா சின்சான் பார்ப்பான், ஆனால் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டான். ஜேகே என்னன்னா உட்காந்துட்டு ஆல்ரெடி பார்த்த எபிசோட் போல் டயலாக்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டே வந்து பின்னாடி நிற்கிறான். ஜேகே அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு டயலாக் பேசுகிறான், சிரிக்கிறான், எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அது மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. வந்து அவன் ஃபோன் எடுத்து ஜேகே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஜேகேக்கு அப்போ தான் தோணுது, அச்சோ பாப்கார்ன் கூட நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பார்க்குறான். பின்னாடி வந்து ஃபோனோடு நின்றுட்டுருக்கான்.
ஐயையோ! நம்ம மறந்துட்டோமா? நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கோம். ஓடி சட்டு அவன் க்யூட்டாக வந்து அவன் கண்ணெல்லாம் சுருக்கிட்டு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது டேக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது நான் சின்சான் பார்த்துட்ருக்கேன். சாரி, நான் இது உங்கள் வீடுங்கிறதே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறான். டே பார்த்துட்டு இது நம்ம வீடு. ஓகே இது சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் வேறு. உனக்கு பசிக்கலையா? பசிக்குது தான், அதான் பாப்கார்ன். பசிச்சா பாப்கார்ன் சாப்பிடுவாங்களா? ஏன் முறைச்சிட்டே கேட்குறீங்க? இல்லை இல்லை, பசிச்சா பாப்கார்ன் சாப்பிடுவாங்களா? இல்லை, சாப்பாடு தான், பட் எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஒரு நிமிஷம் டேக்கு ஷாக்கு. சமைக்க தெரியாதா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். டே அவனை பார்த்துட்டு சரி நீ பாரு நான் போய் சமைக்கிறேன். ஐயோ இல்லை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு டேயோட கையை பிடிச்சிக்கிட்டான். டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெகே பார்க்குறான். அம்மா சொன்னாங்க நீங்கள் சமைக்கக்கூடாது, நான் தான் உங்களுக்கு சமைச்சு தரணும்னு. உனக்கு சமைக்க தெரியுமா அப்போ? அதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமில்ல, அதை வச்சு செஞ்சு தரவா? வா. சரின்னு சொல்லிட்டு அவன் டிவியை திரும்பி பார்க்குறான். நீ டிவி வேணாலும் பாரு. இல்லை பரவாயில்ல நான் வரேன் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்துட்டு அவன் முன்னாடி போகிறான். லைட்டாக குதிச்சு போகிறான். டேக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. டே சிரிச்சிட்டு அந்த கிச்சனில் கை கட்டி நின்று பார்த்துட்ருக்கான். குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? கை கட்டிக்கிட்டு வேடிக்கை தான் பார்ப்பீங்களா? குக்கி அப்படி கேட்டோன்னு டக்குன்னு வந்து டேக்கு சிரிப்பாக வந்திருக்கும். இல்லை ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ ஹெல்ப் பண்ணலாமே. சரி என்ன பண்ண போகிற? அவன் அப்படியே வந்துட்டு டே மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு என் ஃபேஸ் எப்படி பார்க்குறேன்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எது கொடுத்தாலும் சரி தான். சரி இப்போ என்ன சாப்பிட்லாம்? ஆனால் எனக்கு இப்போ நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கே. சரி நூடுல்ஸ் செய்யவா? ஏன் செய்யவா அப்படி வருது? எனக்கு நூடுல்ஸே செய்ய தெரியாது. ஒரு நிமிஷம் டேக் அதுவும் ஷாக்கு. நூடுல்ஸ் கூட செய்ய தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி. சரி நீ நகரு நான் செய்கிறேன். சரி எடுத்துட்டு க்யூட்டாக வந்து ஜங்குக்கு நான் வந்து நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். அவனே வந்து நூடுல்ஸ் எல்லாம் எடுத்து ஹாட் வாட்டர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவனே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு வந்து க்யூட்டாக ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கான். வந்து நூடுல்ஸ்லாம் ஃபுல்லாக செஞ்சுட்டு பார்க்குறான். ஜங்குக்கு வந்துட்டு நின்றுட்டே தூங்கிட்டு இருக்கான். அதாவது அந்த தலை ஏதாவது சொல்லுவாங்கல்ல, டாமி தலை தொங்கிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட தலை தொங்கிடுச்சு. அதை பார்க்கும்போது டேக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஏன்னா அவன் வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட நின்றுட்டு இருந்திருப்பான். ஃப்ரிட்ஜுக்கு சும்மா தலையை முட்டை கொடுத்த மாதிரி வச்சுருந்தவன் அப்படியே தூங்கிட்டான். அதை பார்த்துட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சமைக்கிற நேரம் கூட முழிச்சிருக்க முடியல, அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஜங்குக்கு தூக்கிட்டான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அந்த குழந்தை சினுங்கும்ல அந்த மாதிரி சினுங்குறான். டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கொண்டு போய் ஜங்குக்கு ரூமில் படுக்க வைக்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு படுக்க வச்ச உடனே டுக்குன்னு அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அப்படி தூங்கலையா? தூங்கிட்டேன்னா. சமைச்சிட்டிங்களா? எனக்கு பசிக்குது, எனக்கு பசிச்சா தூக்கமே வராது. சரி வா அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து கை பிடிச்சி கூப்பிட்டு வரான். இவன் க்யூட்டாக வந்து குதிச்சிட்டே வரான். நீ நார்மலாக நடக்க மாட்டியா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் முயல் மாதிரியா, முயல் குதிச்சு தான் போமா, சொன்னேன் குதிச்சு தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு குதிச்சு போகிறான். டேக்கு என்னத்தான் நான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் வந்து உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவ்வளோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு நூடுல்ஸை போட்டு ஜங்கு பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கான். உனக்கு அது போதுமா? ஆஹா எனக்கு பத்தாது, இது வந்து டேஸ்ட் பார்க்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்துட்டு பொறுமையாக ருசித்து சாப்பிட்ணும், அப்புறமா அள்ளி போட்டு கடன்னு சாப்பிட்ணும். சரி அப்படி சொல்லிட்டு டே வந்து அவனுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டான். ஜங்குக்கு வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திருப்பி போட்டு கடன்னு சாப்பிட்டுட்ருக்கான். சொன்ன மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்பா டம்மி ஃபுல்லாகிடுச்சு, இருங்க நான் போய் லாஸ்ட்டாக ஒரு சின்சான் ஷோ பார்த்துட்டு அப்போ தான் தூக்கம் வரும் அப்படி சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு போய் உட்காந்து சின்சான் பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட், ஆனால் நான் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவன் சின்சான் பார்க்குறான், வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே டே வந்து சமையல் கட்டில் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். சின்சான் பார்த்து தான் தூக்குறன்னு சொன்ன கேரக்டர் தூங்கிருச்சு. நல்லா தூங்குறான், க்யூட்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் பொறுமையாக பெட்டில் வந்து டே படுக்க வைக்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒரு சினுங்குறான். அவன் அப்படியே அவன் கை வந்து தேடுது. அடுத்த செகண்டு என்னத்தை தேடுறான், ஒருவேளை அந்த பொம்மையாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு டே வந்து அந்த பொம்மையை கொண்டு வந்து ஜிக்கு கிட்ட வைக்கிறான். ஜிக்கு அதை டக்குன்னு எடுத்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டான். ஹக் பண்ணுற பழக்கம் வேறு இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் இந்த சைட் படுத்துட்டு அப்படியே லைட்டாக ஜிக்கி பார்த்துட்டே இருக்கான். க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவன் பொறுமையாக அந்த லைட் ஆஃப் பண்ணுறான். ஜிக்கி முழிக்கவே இல்லை.
அந்த டாயை பொறுமையாக வாங்கணுன்னு திருப்பி ஜேகே கை வந்து தேடுது. டக்குன்னு வந்துட்டு டே ஜேகே இழுத்துருப்பான். ஜேகே அப்படியே உருண்டு டே கிட்ட வந்திருப்பான். அப்படியே வந்து டே இழுத்து ஹக் பண்ணியிருப்பான். 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பாங்க. டேக்கு அது மாதிரி ரொம்ப வார்மாக ஃபீலாக இருக்கும். ஜேகேக்கும் அப்படி தான் லைட்டாக பிடிச்சவன் போக போக நல்லா ஹக் பண்ணியிருப்பான். 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டே தான் எழுந்திரிக்கிறான். டே பார்க்குறான் ஜேகே வந்து க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவனோட போனிட்டெல்லாம் கலண்டு அது நுனி முடியில் 2 சைடும் வந்து அந்த பேண்டு மாட்டிகிட்ருக்கு. அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அந்த பேண்டு 2யுமே எடுத்து விட்டான். உடனே அவன் முடி ஃபுல்லாக கடைஞ்சி அவன் ஃபேஸே மறைக்கிற மாதிரி இருக்கு. அரை ஃபேஸை மறைச்சிருச்சு. ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அவன் லிப்ஸ் அவ்வளோ பிங்கிஷாக, அவன் நோஸ்லாம் வந்துட்டு நைட் வந்து கொஞ்சம் நேரம் குப்புறப்படுத்திருப்பான். ஸோ நோஸு சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிங்கிஷான மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு டே வந்து 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவன் போய் திருப்பி குக் பண்ணிகிட்ருக்கான். குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவன் கிளம்பிட்டான். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு ஆஃபீஸ் போகணும். அவன் பார்த்துட்டே இருக்கான். மணி 9 ஆயிடுச்சு. குக்கி எந்திரிக்கவே இல்லை. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து இப்படி அவன் தூங்கினா வச்சு சிரிப்பான். ஏதோ டயரில் தூங்கு நம்ம நினச்சிக்கலாம். ஒன்றுமே நடக்காததுக்கு இவ்வளோ நேரம் தூக்கமா அப்படி சொல்லிட்டு டே வந்து கிணத்துல கையை வச்சுட்டு அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு இப்போ தான் வந்துட்டு வெயில் அவன் ஃபேஸில் படவும் அவன் டிஸ்டர்ப் ஆகி பொறுமையாக கண்ணை முழிச்சிட்டு, அம்மா காஃபிம்மா. காஃபி வேணுமா? காஃபி தான். டே வந்து எந்திரிச்சு போயிட்டு ஆல்ரெடி பாலெல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருப்பான். காஃபி போட்டு கொண்டு வந்து நிறுட்டான். பல்ல விளக்கு. மம்மி நான் இன்னைக்கு பல்லு விளக்குனேன். பெட் காஃபி குடிச்சிட்டு தான் பல்லு விளக்கணும். இது என்ன கெட்ட பழக்கம்? டக்குன்னு வந்து ஜங்குக்கு வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு, அச்சிச்சோ நீங்களா? இது கெட்ட பழக்கம் இல்லை, இது நல்ல பழக்கம். அப்படியே வந்துட்டே முறைக்கிறான். ஜங்குக்கு வந்து பெட்டில் வந்து எந்திரிச்சு நின்றுட்டான். போ ஒழுங்காக ப்ரஷ் பண்ணிட்டு வா. அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். அவன் மண்டையெல்லாம் கலைஞ்சிருச்சுல. அச்சிச்சோ இல்லைன்னு பேண்டை காணோம். நான் தான் கழட்டி வச்சுருக்கேன், அங்கே இருக்கு பாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பேண்டை எடுத்துகிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி போனிட்டேல் போடுறான். உனக்கு இப்படி போட்டால் ரொம்ப பிடிக்குமோ? இதுதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். காஃபி கொடுக்குறீங்களா? இந்த காஃபி அப்படி சொல்லிட்டு டே வந்து கொடுக்குறான். அதை வந்து ஜங்குக்கு வாங்கி குடிச்சிட்டு, அச்சிச்சோ நான் சமைக்கணும்னு நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இருங்க நான் போய் குக் பண்ணுறேன். உனக்கு குக் பண்ண தெரியுமா? நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக வந்து கிச்சன் போகிறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே ரெடியாகி தான் இருக்குது. யார் ரெடி பண்ணியிருப்பான் தெரியல. சரி நம்ம ரெடி பண்ண மாதிரி பில்டப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு, நான் டக்குன்னு சமைச்சிட்டேன். நான் வந்து சொடுக்கு போட்டாலே சமைப்பேன். உட்காருங்க சாப்பிடுங்க. டேக்கு வந்து சிரிப்பு வருது. அட பாவி, நான் உட்காந்து காலையிலேருந்து குக் பண்ணி வச்சா சொடுக்கு போட்டால் சமைப்பியா? நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேவும் சாப்பிட்டுட்டு, நீ பத்திரமா வீட்டில் இருந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்போ விட்டுட்டு போயிடுவீங்களா இங்கே என்னைய? அப்படியே வந்து டே பார்க்குறான். ஜேகே வந்து அவன் 2 கையும் பிணைஞ்சிட்டு தலையை கீழே குடிஞ்சிட்டு கேட்டிருப்பான். அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம 2 பேருக்கும் எல்லாம் வாங்க காசுலாம் வேணும்ல. அதுக்கு தான். அண்ணா உங்ககிட்டையும் காசு இருக்கும், எங்கள் அப்பாட்டையும் நிறையா இருக்குது. நான் வேணா வாங்கி தரேனே, என் கூடயே இருங்களே அப்படி கேட்டுகிட்டே வந்து லைட்டாக சிரிக்கிறான். அதை பார்க்கும்போது டேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இங்கே பாரு. ஜேகே வந்து அப்படியே பொறுமையாக வந்து பார்க்குறான். பொதுவாக நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன். ஆனால் இப்போ எனக்காக இந்த வீட்டில் நீ இருக்க. ஸோ நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். நீ எந்த ஒரு ஃபீலும் பண்ணாமல் எனக்காக வெயிட் பண்ணிட்டு. சரியா? சரி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அந்த ஜங்க் மண்டையாட்டான். அவன் வந்து லைட்டாக ஜங்க் கூட தலையில் டேப் பண்ணிட்டு, ஈவினிங் வந்து ஒன்று எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறேன். நிஜமாவா? ஏன் இவ்வளோ ஹாப்பியாகிற? ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வீட்டில் தான் இருக்கேன் காலேஜ் முடிச்சுட்டு. என்னை யாரும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. ப்ராமிஸாக கூப்பிட்டு போவீங்களா? ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு டே வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். ஜேகே வந்து க்யூட்டாக, அப்போ ஓகே நீங்கள் போங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேவும் வந்து கிளம்பி போயிருப்பான். ஜேகே வந்து அதுக்கப்புறமா வீட்டில் இருந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருப்பான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு டோரிமான் பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர்நூன் போல் டே வந்து கால் பண்ணுறான். ஹலோ ஏங்க கால் பண்ணுறீங்க? டோரிமான் வேறு புது மூவி போட்டிருக்காங்க, ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? லைட்டாக டே சிரிச்சிட்டு, உனக்காக நான் ஆஃப்டர்நூன் குக் பண்ணி வச்சுருந்தேன், சாப்பிட்டியா இல்லையா? நான் கிச்சனே போகலையே. நான் போயிட்டு டிஷ் வாஷ் பண்ணேன், ஹவுஸ் க்ளீன் பண்ணேன், அப்புறம் துணி ஆல்ரெடி துவைச்சிருந்தாங்க, ஸோ அதை காய போட்டேன், அவ்வளோதான். இப்போ டோரிமான் பார்த்துட்ருக்கேன். போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு. ஆனால் என் குட்டி டம்மிக்கு பசிக்கலான்னு நினைக்கிறேன். சாப்பிடு, டைமுக்கு சாப்பிட்ணும்ல. சரி அப்படி சொல்லிட்டு அவனும் போய் க்யூட்டாக சாப்பாடு போட்டு வரான்.
அதுக்கப்புறம் பார்த்தா டே வீடியோ கால் வரான். டே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே வந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜேக்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க, அவன் சும்மா சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டான்ப்பா, அவன்கிட்ட யாராச்சும் பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும், அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தானா நம்ம எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட அந்த சாப்பிட்ற டைம் மட்டும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. டேவாக அதை ஞாபகம் வச்சு தான் கால் பண்ணியிருப்பான். டே பேசிகிட்டே இருக்கான். ஜேகே வந்து சாப்பாடு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பான். அவன் பாட்டுக்கு போட்டு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். ஃபுல்லாக இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஆ சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டுட்ட, ஐயா அப்படி ஒரு வேலையாக சாப்பிட்டாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் டம்மியை பிடிச்சிட்டு வந்துருக்கான். ஏன்னா அவன் டம்மியை இப்போ பெருசாகிடுச்சு. அச்சோ என்ன டம்மியில் குட்டி பாப்பா இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்துட்டு டம்மியில் குட்டி பாப்பாவா அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறான். அட சாப்பாட்டை சொன்னேன்ப்பா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரான். அவனுக்கு ஏதோ அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஸ்டொமக் இப்படி தான் இருக்குமோ, எது நம்ம போய் மிரரில் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக மிரர் முன்னாடி நின்ட்டு அவன் டம்மியை பார்த்துட்டு, இதே மாதிரி சீக்கிரமாக என் ஸ்டொமக்கில் குட்டி பாப்பாவும் இருப்பான், நாங்கள் கிஸ் பண்ணால் சீக்கிரமாக குட்டி பாப்பா பிறக்கும், எப்படியாச்சும் இன்றைக்கி ஈவினிங் வந்தோடனே அவரை கிஸ் பண்ணணும் சீக்கிரமாக, அப்போ தான் நம்ம ஸ்டொமக் இதே மாதிரி பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டு அவன் ஸ்டொமக்கில் கை வச்சு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டே அப்படியே தூங்கியிருப்பான். நைட் போல் தான் வந்து டே வரான். அச்சோ லேட் ஆகிடுச்சு, என்ன நினைப்பானோ தெரியல எப்படி சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறான். பார்த்தா அவங்க ஒருத்தர் நல்லா குப்பரை அடித்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடூர்னு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கான். பொறுமையாக ஜேகே எழுந்திரிச்சிட்டு, அப்பா ஒரு வழியாக வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நிற்கிறான். பார்த்தா அவன் காஸ்டியூம்லாம் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிருப்பான் போல். ரெடி ஆகிட்டு சார் டயர்டாகி தூங்கிட்டாரு. அச்சோ கிளம்பியிருப்பான் போலியே அப்படி சொல்லிட்டு டேக்கு இப்போ தான் தோணுது, வெளியே போகலாமா? ஆனால் நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணிகிட்ருக்கீங்க, மறந்துட்டிங்களா? எல்லாம் அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பாவும் இப்படி தான் எங்களை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவார், நீங்களும் அப்போ அப்படி தானோ, அப்படி போங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து க்யூட்டாக கோச்சிட்டு போய் பெட்டில் படுத்துக்கிட்டான். டேக்கு ஐயோ இது எப்படா மறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே வந்து ரூமில் பேமெண்ட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே கிட்ட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த இதை போட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம், போட்டுக்கோ நான் ஒன்றுமே குக் பண்ணல, ஜஸ்ட் ஒரு காஃபி தான் போட்டுட்டு இருந்தேன், சரியா நீ கிளம்பு. நான் போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், சரி போ. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் பார்க்குறான். உண்மையிலே அவன் வந்து காஃபி தான் போட்டிருப்பான். அப்புறம் தான் சார் கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு வந்தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது டேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஆனால் டே வந்து இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டான். இந்த வீட்டில் தனியாக தானே இருப்பான். அவன் பாட்டுக்கு வரும்போதே கடையில் வாங்கிட்டு வந்துடுவான், சாப்பிடுவான், தூங்குவான், அப்படிலாம் தான் அவன் டேஸ் போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு ஏதோ இந்த ஒரு நாள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் ஸ்மைல் பண்ணிட்டே வந்து வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணுறான். பார்த்தா அவங்க டே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஜேகே க்யூட்டாக வந்து கையை கட்டி டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். என்ன பண்ணுற நீ? நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் எனக்கு டான்ஸ் தானாக வரும் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஆடிட்டுருக்கான். டே வந்து சிரிச்சிட்டு காரில் போகலாம், சரி அப்படி சொல்லிட்டு அவனை வந்து காரில் ஏறிட்டான். ஏறினோடனே சீட் பெல்ட்லாம் க்யூட்டாக போடுறான். டேவும் போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு டே கார் எடுத்துகிட்டு எங்கே போகலாம், அவன் அப்படியே டேவே பார்த்துட்ருக்கான். சரி நானே கூப்பிட்டு போட்டான், ஓகே அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அவர் ஸ்மைல் பண்ணிக்கிறான். 2 பேரும் வந்து டேரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் போனோடனே டேவும் ஜேகே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. டே வந்துட்டு பார்க்குறான். ஜேகே வந்து இப்போ போனிட்டு எல்லாம் போடல, சும்மா நார்மலாக தான் சீவிட்டு வந்திருக்கான். டேவும் அப்படி தான் சீவிருக்கான். அங்கே போகிற எல்லா பொண்ணுங்களும் ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஜேகே வந்து 2 ஹேண்ட்லையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக மைல்டாக ஒரு மியூசிக் வர மாதிரி அதை லைட்டாக தட்டிகிட்டே அதையே பார்த்துட்ருக்கான். மினி கார்டு எடுத்து பார்க்குறான், தண்ணி எடுத்து குடிக்கிறான், சுற்றி வேடிக்கை பார்க்குறான். க்யூட்டாக ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். அவன் ஃபேஸை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ரியாக்ஷன் அவ்வளோ அழகாக சார் கொடுத்துட்டே இருக்காரு. டே பார்த்துட்டே வந்து சுற்றி பார்க்குறாங்க. இருக்க எல்லாருமே பேட் ஜேக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக பொசிசிவ் ஆகுது. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் ஸ்பூனை வாங்கிட்டான். ஏன் ஸ்பூனை வாங்கினேன்? ஏன் ஸ்பூன் வச்சு தட்டிகிட்டே இருக்கா? எல்லாம் போகிறோம் அப்படி சொல்லிட்டு வாயிலே மமுல் பண்ணிட்டே இருக்கான். என்ன சொல்கிற? ஒன்றும் சொல்லலை. சரி அமைதியாக உட்காரு. சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக அதெல்லாம் வச்சுட்டு கையை கட்டி உட்காந்து திருப்பி தலையை ஆட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அச்சோ இவன் வரை எல்லாம் ஏன் தான் இப்படி பார்க்குறாங்களோ, அப்படி கொஞ்சே தின்றும் போல இந்த பொம்பளை பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வருது. டே வந்து பார்க்குறான். ஜேகே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டு க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் லிப்ஸில் அங்கிட்டு விட்டுது எதையுமே மைண்ட் பண்ணிக்கல. அவன் பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான்.
டே வந்து அவனை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்கள. ஒரு வழியாக வந்து ஜேகே சாப்பிட்டு முடிச்சிட்டான். டே வந்துட்டு அவன் பெல்ட் மாதிரி வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப் தான் கட்டிருப்பான். அந்த கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு இருக்கான். ஜேகே வந்து சைலண்ட்டாக உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கான். ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பான். டே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஜேகேயோட ஃபேஸில் கட்டுறான். இப்போ ஜேகேக்கு ஐஸ் தான் தெரியுது. ஜேகே வந்து சைலண்ட்டாக க்யூட்டாக ஐஸ் வச்சு பார்க்குறான். எப்படி கட்டுறீங்க? சும்மா தான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து டே வந்துட்டு ஜேகே கையை பிடிச்சி வெளியே கூட்டுறான். 2 பேரும் வந்து காரில் உட்காந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்து அந்த கார் டேரெக்டாக வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஜேகே வந்து டேவோட கையை பிடிச்சி உழுக்கிட்டு கிண்ணடா ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம். ஐயோ என்ன ஜிக்கி இப்படி பண்ணுற இந்நேரத்தில் ஐஸ்கிரீம் ப்ளீஸ் 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 காரை ஸ்டாப் பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு டேவை பிடிச்சி உழுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக டேவை வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ இதுக்கு ஐஸ்கிரீம் எனக்கு வேணும். இந்நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன் எனக்கு வேணும். சரி இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவன் போய் 2-3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். 3 தான் வாங்கினீங்களா? டே பார்த்துட்டு நம்ம இருக்கிறது 2 பேர் தான், ஆனால் நான் 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்து அந்த 3ஐயும் வாங்கி அவன் மடியில் வச்சுக்கிட்டான். அந்த 3 ஐஸ்கிரீமையும் பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு. ஜேகே குடு குடுன்னு காரை விட்டு இறங்கி ஓடுறான். டேக்கு ஷாக்கு. இப்போ இதுக்கு எப்படி ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே வந்து பொறுமையாக அந்த கதவுக்கிட்ட நிற்கிறான். வேமத்துற ஐஸ்கிரீம் வருகுது 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 இரு கத்தாத அப்படி சொல்லிட்டு டே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜேகே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு டீ பாட் இருக்கும்ல அதில் வந்து ஒரு பொக்கே வச்சுருக்கான். அதை எடுத்து கொண்டு போய் டிவி கிட்ட வச்சு டீ பாட்டில் ஏறி உட்காரான். சோஃபா அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கு, ஆனால் அதில் உட்காரவே இல்லை. அதை பார்க்கும்போது டேக்கு நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே வந்து டோர்லாம் லாக் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். 3 ஐஸ்கிரீமே ஓப்பன் பண்ணிட்டான். எதுக்கு 3 ஓப்பன் பண்ணேன்? நான் சாப்பிட்டு போகிறேன். அப்போ எனக்கு பெரிய பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து 3லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது தான் டேக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணுது. டே வந்து ஜேகே கிட்ட வந்து அந்த டீ பாட்லேயே உட்காரான். எதுக்கு டீ பாட்டில் உட்காச்சிங்க? நீ அதில் உட்காந்துக்க சும்மா தான் ஐயோ சாப்பிட்றப்ப வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். டே வந்துட்டு ஜேகே தான் 3 தடவை ஐஸ்கிரீம் வச்சுருக்கான்ல, ஒரு ஸ்பூன் அப்போ தான் ஜேகே சாப்பிட்டுட்டு வச்சுருப்பான். அடுத்த ஸ்பூன் எடுத்துருப்பான். டே அதில் இருக்க ஸ்பூனோட கேட்ட ஐஸ்கிரீமை வந்து வாயில் வச்சிட்டான். அப்படியே ஜேகே வந்து வாயில் ஸ்பூனோட வச்சவே ஸ்பூனை எடுக்கவே இல்லை. அப்படியே டேவே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகே பார்க்குறான். ஜேகே ஐஸ்லேருந்து திடீர்னு அது பார்த்து டிஎஸ் வந்துட்டுருக்கு. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டேக்கு ஷாக்கு. ஏன்டா அழுவுற ஏன்டா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். டேயை பார்த்துட்டே இருக்கான். ஜேகே அவன் பாட்டுக்கு உட்காந்து கதறி கத்தி அழுகுறான். ஐஸ்கிரீம்லாம் வேறு தள்ளி விட்டுட்டான். 3 ஐஸ்கிரீமும் கீழே விழுந்துருச்சு. அவன் பாட்டுக்கு அழுகுறான். ஒன்றுமே புரியல. என்னாச்சுடா? நீ தானோட தட்டிவிட்ட நீ தான் கொஞ்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கோச்சிட்டு எந்திரிச்சு வேற போகிறோம். எங்கே போகிற ஜேகே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகே கையை பிடிச்சிட்டே இருக்கான். டே வந்து வீட்டை தாண்டி வெளியே வந்தாச்சு 2 பேரும். டே ஜேகே பிடிச்சி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 2 பேரும் வந்து ஸ்ட்ரீட்டோட நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போகிற கம்ப்ளைண்ட் சிக்கா என்ன பேசுகிற? ஐஸ்கிரீம் வந்து என்ன நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு என்ன பேகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அடிச்சுட்டு ஜேகே அழுதுகிட்டே போயிட்டுருக்கான். ஐயோ என்ன பண்ணுற ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி டே இழுக்கிறான். அப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கூட அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன் ஐஸ்கிரீம் திங்காத. சரி போ 4 இல்லைன்னா 5 கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜேகே கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போய் 5 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். கடையிலே உட்காந்து 5 ஐஸ்கிரீம் ஜேகே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். டேக்கு நம்ம என்ன பண்ணோன்னே புரியல. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இது கடவுள போராட்டம். ஒரு 1/2 ஹவரில் டேக்கு ஏதோ புயலே வந்துட்டு போன மாதிரி இருக்குது. டே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜேகே ஃபுல்லாக சாப்பிட்டேன். வீட்டுக்கு போயான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேமும் வந்து ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். ஜேகே அவன் பாட்டு குதிச்சுட்டே போய் உட்காந்துட்டு பார்க்குறான். அந்த 3 ஐஸ்கிரீம் கீழே விழுந்து கிடக்கல, அதெல்லாம் உருகி போய் கிடக்கு. அச்சிச்சோ அதனால் தட்டி விட்டுருக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு இன்னும் 2 கேட்டுருக்கலாம் போல். பரவாயில்ல நல்லவராக தான் இருக்கிற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். டே போய் சைலண்ட்டாக பெட்டில் படுத்துட்டான். அவன் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அந்த கதவு ஓப்பனில் தான் இருக்கும். பார்த்தா நல்லா ஹால் தெரியும். ஹாலில் வேலை செஞ்சிட்ருக்க ஜேகேவே பார்த்துட்ருக்கான். எப்படா இப்படி இருக்க இன்னசென்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எப்படியா ஐஸ்கிரீமுக்கு போலீஸ் ஸ்டேஷனா? அட்ட பாவி நீ தான் மனுஷனாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே அப்படியே சைலண்ட்டாக கண்ணு மூடி படுத்துட்டான். ஜேகே க்யூட்டாக குதிச்சிட்டே வந்து படுத்துட்டு அவன் வந்துட்டு இன்றைக்கி பொம்மை எதுவுமே எடுக்கலாம். அவனாவே டேரெக்டாகவே டேவை ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுற? நேற்று உங்களை ஹக் பண்ணி தான் தோணேன், அது நல்லா இருந்துச்சுப்பா, அதான் இன்றைக்கி அதே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனா ஹக் பண்ணுறான். டேவோட செஸ்ட்டில் தூக்கி அவனா தலையை வச்சுட்டு அவன் பாட்டு தூங்குறான். டே சைலண்ட்டாக ஜிகே பார்த்துட்ருக்கான். சார் செம்ம தூக்கம். அன்றைக்கி அப்படியே தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டே எழுந்திரிச்சு பார்க்குறான். ஜிகே பக்கத்தில் காணாம். எங்கே இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம தலை இன்னும் சமைச்சிட்ருக்கு. உனக்கு சமைக்க அப்போ தான் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜிகேயோட அம்மா வீடியோ காலில் வந்து செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தே இவனும் செஞ்சிட்ருக்கான். என்ன இன்னைக்கு மார்னிங்கில் குக்லாம் பண்ணுற? அதுவா, அம்மா தான் சொன்னாங்க குக் பண்ணணும். அதான் அம்மா கூட பாரு செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு க்யூட்டாக ரியாக்ஷன் காட்டிகிட்டே வந்து ஜேகே வந்து செஞ்சிட்ருக்கான். டே வந்து ஜேகேட்ட நீ நான் சரி இல்லை தம்பி ஜேகேவை இல்லை ஆண்டி நானே செஞ்சுக்கிறேன். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜேகே வந்து ஃபோனை வச்சுட்டு அமைதியாக டேவை பார்த்துட்ருக்கான். டே வந்து அவன் பாட்டு குக் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு என்னை பார்த்தா கோவம் வரலையா? எதுக்கு கோவம் அப்படி சொல்லிட்டு டே வந்து திரும்பி பார்க்குறான். நேற்று ஐஸ்கிரீம் கேட்டு உன்கிட்ட அடம் பிடிச்சிருக்கேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அப்போல்லாம் தூங்கக்கூடாதான். அண்ணன் நான் தூங்கியிருக்கேன், எல்லாமே ஷேட்டே செஞ்சுருக்கேன். ஆனால் உனக்கே என்ன பிடிச்சிருக்கு? தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அடிச்சுட்டு க்யூட்டாக வந்து ஜேகே ரியாக்ஷன் கொடுக்குறான். டேவும் சிரிக்கிறான். ஜேகே டேவை பார்த்துட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? போகலாமே எப்படி சொல்கிறான். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் லீவ் போடுற மாதிரி இருக்குமே, ஃபுல் டே வேலையே போனால் ஜாலியாக இருக்கும். போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டே வந்துட்டு ஆஃபீஸ் அவுட்ஃபிட்டில் தான் வந்திருப்பான். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ போய் கேஷுவல் அவுட்ஃபிட்டில் வரான். 2 பேரும் வந்து கிளம்பி அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறாங்க. ஜேகே அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். அவன் பாட்டுக்கு வந்துட்டு குதிச்சு குதிச்சு போயிட்டுருக்கான். டே வந்து பின்னாடியே போயிட்டுருக்கான். அங்கே போனோடனே கடற்கட்டி என்ன சொல்கிற காட்டன் கேண்டி, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்னா அப்படி தான் மாற்றி மாற்றி வரும், நீ தான் புரிஞ்சுக்கணும். சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் காட்டன் கேண்டி வாங்கி கொடுக்குறான். அதை வந்து க்யூட்டாக ஜேகே வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கான். டே கணிட்டான். டே பார்த்துட்டு இதை வாங்கிட்டு நீங்கள் உட்காந்து அழுவா அடுத்துட்டு க்யூட்டாக வந்து ஜேகே மோதிக்கிறான். டே ஸ்மைல் பண்ணிட்டு முன்னாடி போயிருப்பான். அச்சோ விட்டுட்டு போகாது அப்படி சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் டேவோட கை பிடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டே வந்துட்டு ஜேகே இன்னைக்கு வந்து டே ஊட்டி விட்றான். அதிசயமாக இருக்குது. அம்மா தான் சொன்னாங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதனால ஊட்டே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான். எல்லா ரைடுக்கும் வந்து டே வந்து ஜேகேவை ஏற்றி விட்றான். ஜேகேக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்து அவன் பேரண்ட்ஸ் கூட வந்தால் டைம் ஆயிரும், ஜேகே ஜஸ்ட் 2 hours மட்டும்தான் இருப்போம் அப்படிலாம் சொல்லி தான் கூப்பிட்டு வருவாங்க. இவன் எல்லா ரைடுக்கும் ஏற்றி விடுறான். இன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஜம்பிங்கில் போயிட்டு ஜங்குக்கு வந்து குதிக்கிறேன்னு நிற்கிறான். ஐயோ இங்கே எதுக்குடா பண்ணுற, இதெல்லாம் வேணும், நம்ம வேறு ப்ளீஸ் அப்படி சொன்னோன்னே அங்கே வந்து கப்புலாம் வந்து அதில் ஜம்ப் பண்ணிட்டு அப்படி விளாடுவாங்களா அந்த இது தான். அங்கே வந்து டே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். ஜேகே போய் அந்த படுக்கிறதுல படுத்துக்கிட்டான். அதில் வந்து ஒருத்தர் படுத்துப்பாங்க, இன்னொன்று வந்து ஹைட்டாக இருக்கும். அங்கேருந்து குதிக்கும் போது 2 பேருமே பறப்பாங்க, அப்படி இருக்கும். டே வந்து அங்கே போய் நின்றுட்டுருக்கான். ஜேகே க்யூட்டாக படுத்துட்டு வேமக்குதின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். ஷோ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேவும் வந்து குதிக்கிறான். ஜேகே செம்ம ஹைட்டுக்கு பறக்கிறான். ஜேகே அப்படியே வந்து கீழே வரும்போது டே பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அதில் அப்படியே உருண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சர்க்கஸ் விளையாட்டு பாலில் விளையாடுவாங்கல்ல அந்த இதெல்லாம் போகிறாங்க. அந்த பால்லலாம் அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே விளாட்றான். அதுக்கப்புறம் வந்து அந்த பின்னாடி கயிறு கட்டி அந்த அதாவது ஸ்நாக்ஸ் இருக்கிறதுக்குள்ளே இறக்குவாங்க. நம்ம வந்து ஸ்நாக்ஸை காலெல்லாம் அள்ளிக்கலாம். அதில் வந்துட்டு டே வந்து ஜேகேவை இறக்குறான். ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோடு அவ்வளோதான் அள்ளிட்டு வரான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்து காரில் ஜேகே ஏற்றிட்டான். ஜேகே அப்படியே டயரில் தூங்கிட்டான். ஏன்னா சார் இன்னைக்கு செம்மாட்டம். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டே வந்துட்டு அவன் போய் வச்சுட்டு வந்து பார்க்குறான். ஜேகே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஜேகே தூக்குறான். ஜேகே வந்து க்யூட்டாக இப்படி சினுங்குறான். அதுக்கப்புறம் எனக்கு கொண்டு போய் படுக்க வச்சோன்னு டே வந்துட்டு பார்க்குறான். ஜேகே டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டோமா, ஆனால் இன்னைக்கு செம்ம டயர்டுப்பா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே எழுந்திரிச்சு வைக்கிறான். சரி தூங்குனி அப்படி சொல்லிட்டு டே வந்து டோர்லாம் லாக் பண்ணிட்டு வரான். ஜேகே வந்து உட்காந்தே இருக்கான். தூங்கலையா நீ? இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் வாங்க. சரின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு வந்து உட்காரான். இன்றைக்கி நீங்கள் எனக்காக நிறைய விஷயம் பண்ணீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? உன் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கும் தெரிஞ்சுது, எனக்கும் சேம் டைம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்டீங்கல்ல? ஆமாம் அப்படி சொல்லிட்டு டே வந்துட்டு லைட்டாக தலையாட்டான். அப்போ நானும் உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கணும்ல, அதுக்கு அப்படி சொல்லிட்டு டே வந்து ஜேகே பார்த்துட்ருக்கான். அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஹஸ்பண்டை எப்படி ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு, அது எதுவும் மேக்கோட்டான், அது பண்ணலாமா? ஒரு நிமிஷம் டேக்கு ஷாக்கு. ஓ உனக்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் தான் தெரியுமா? இப்போ தெரியாதோ? எனக்கு தெரியாது, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்
இதை வந்து நீங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னீங்கனாலே அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு. நம்ம பண்ணலாமா? அது ரொம்ப நல்லா இருக்குமா? அது ஒரு விளையாட்டு தானா, செம்ம ஜாலியாக இருக்குமா, நம்மளும் விளையாடலாமே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்து ஜிக்கி கேட்குறான். அது விளையாட்டா? அது விளையாட்டு இல்லை. அண்ணா அந்த விளையாட்டை விளையாடினா குட்டி பாப்பாலாம் வருமா? அப்போ நம்ம விளையாடலாமே, கிஸ் பண்ண குட்டி பாப்பா வரும். நாங்கள் அண்ணா உங்களுக்கு கிஸ் பண்ணி கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ப்ளீஸ் இந்த விளையாண்டாச்சும் குட்டி பாப்பா வர வைக்கலாமே. வந்து அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு விளையாடலாம், உனக்கு ஓகேவா? ஓகே ஏதாவது சொல்லிட்டு க்யூட்டாக வந்து ஜேகே வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். வந்து அப்படியே ஜேகே ஃபேஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸில் வந்துட்டான். ஜேகே வந்துட்டான். என்ன பண்ணிச்சிங்க? விளையாட போகிறேன். விளையாடவா அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து ஜேகே பார்த்துட்டு இருக்கான். வந்து அப்படியே வந்து ஜேகே கிஸ் பண்ணுறான். ஜேகேக்கு பேக் கிஸ் கூட பண்ண தெரில. அவனுக்கு எப்படி பேக் கிஸ்லேயே பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கான். நானே கிஸ் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக கற்றுக்கோ. சரி எப்படி சொல்லிட்டு அவனை வந்து க்யூட்டாக ஏதோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கான். ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்கான். பொறுமையாக வந்து ஜேகே படுக்க வைக்கிறான். ஜேகேவும் அப்படியே பெட்டில் படுத்துட்டான். வந்துட்டு ஜேகேயோட நெக்கு கிட்டே போயிட்டு லைட்டாக லிக் பண்ணுறான். அப்படியே ஜேகேயோட பாடியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அவன் விஷயம் பாடியவே ஷேக் பண்ணியிருப்பான். ஜேகே வந்து அப்படி பண்ணோன்ட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு ஜேகேயோட ஷர்ட் பட்டனை ஃபுல்லாக கழட்டிட்டு அதை அப்படியே ஊற்றி எடுத்துட்டான். ஜேகேக்கு அவன் எப்போ கட்டினான்னு கூட தெரில. பட் ஜேகேக்கு இது என்ன ஃபீலிங்ஸ்னு தெரில. பட் பயங்கரமாக அவன் வந்து அதை அப்படியே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஜேகேயோட செஸ் கிட்ட அங்கே எங்கன்னு அவ்வளோ லிக் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் ஜேகேக்கு அது ப்ளஷரானு கூட தெரில. பட் அவனுக்கு அவ்வளோ ப்ளஷர் ஆகுது. அவன் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வந்து கீழே போய் ஜேகேயோட பேண்ட்டில் கை வைக்கிறான். டக்குன்னு ஜேகே வந்து கையை பிடிச்சிட்டான். என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்பு. அப்புறம் இந்த விளையாட்டெல்லாம் இதெல்லாம் தான் இருக்கும். அண்ணா 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 இந்த விளையாட்டு விளையாண்டா உனக்கு நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அது இந்த விளையாட்டு விளையாண்டா மட்டும் தான் குட்டி பாப்பா ஒரு ஞாபகம் இருக்குல்ல இதுக்கு அண்ணா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து நர்வஸ் ஆகுறான். பட் வேண்டு நீ பயப்படவோ நர்வஸ் ஆகவோ ஒன்றும் இல்லை. இல்லை வேணான்னா சொல்லு, பாப்பா வேணான்னு சொல்லுப்பா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட படுத்துக்கிட்டான். பாப்பா வேணும். அப்போ நீ கோஆப்ரேட் பண்ணும். சரி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்து ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கிறான். வந்து அவன் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஜேகே ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கீழே போய் அவனுக்கு பயங்கரமாக ப்ளஷர் கொடுக்குறான். அந்த ப்ளஷரை ஜேகேனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ ஹெவியாக மூன் பண்ணிகிட்ருக்கான். அவனால் அது மார்னிங் கூட அவனுக்கு தெரியல, ஆனால் அந்தளவுக்கு மூன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே அவ்வளோ சவுண்டாக அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த 2 பேரோட மோர்னிங் சவுண்டோட அப்படி போயிட்டுருக்கு. அன்றைக்கி நைட் அப்படியே தான் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே எழுந்திரிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. ஐயோ இந்த விளையாட்டு வேணாம், ஒன்று வேணாம், ஐயோம்மா என்ன இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஜேகே புலம்பிட்டே எழுந்திரிச்சிருக்கான். அவன் கவனிக்க கூட இல்லை. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி புலம்புற? அவன் டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ ப்ளீஸ் இனிப்பேர் இந்த விளையாட்டு விளையாடலான்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி பெட்டில் உட்காந்துட்டான். ஜேகே பார்க்குறான். அவனை தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்ருக்கான். இன்னைக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, ப்ளீஸ் இப்போ இந்த விளையாட்டு வேணாமே. வந்து ஜேகேயோட நெக்கில் போய் லைட்டாக லிக் பண்ணுறான். ஐயோ விளையாட்டு வேணான்னு சொல்லிட்டுக்கண்ணா. இங்கே பாரு, எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேர் இந்த விளையாட்டு நம்ம லைஃப்பில் அடிக்கடி இருக்கும். ப்ளீஸ்ப்பா வேணாம் பையனுக்கே குட்டி பாப்பா வராதான். இதுக்கெல்லாம் குட்டி பாப்பா வராது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே. என்ன வலிக்குதே, இன்னும் 2-3 தடவை பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான். அச்சோ இன்னும் 2-3 தடவை விளையாடணுமா, ஐயோ கடவுளே இதுவே வலிக்குதேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்து ஜேகே புலம்பிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க டேஸ்லாம் இப்படியே தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அடிக்கடி விளையாட்டுங்கிற பேரில் இங்கே ஒருத்தனை போட்டு பாடாக படுத்திட்டு இருக்கான். ஜேகே விளையாட்டு வேணான்னு சொல்லுவான். ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா உடனே விளையாடலான்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படி தான் அவங்க லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் சைட்லேயே பார்த்தா ஜேகே வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஜிமின் அட்டன் பண்ணிட்டு என்னடா விளையாட்டில் ஜாலியாக போயிட்டுருக்கு போல, அதெல்லாம் விட்டு ஏன்னு தெரில ஜிமினா, எனக்கு நேற்றுலேருந்து வாமிட் ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. தேவாட்ட நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை, சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானடா. ஆஃபீஸ் இருக்கும்ல, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. நீ வாடா நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து வரான். ஜிமின் வந்து ஜேகேவா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் செக் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கான். அவன் க்யூட்டாக முழிச்சிட்டே இருக்கான். உனக்கு இது சத்தியமாக தெரியலடா. தெரியல, ஸ்டொமக்கில் குட்டி பாப்பா இருக்குடா. நிஜமா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். இன்னும் இவ்வளோ ஹாப்பியாக வர
எப்போதுமே டே சொல்லிகிட்டே இருப்பான், சீக்கிரமாக குட்டி பாப்பா பிறந்துடும், குட்டி பாப்பா பிறந்துடும்னு. அப்போ குட்டி பாப்பா பிறந்துச்சுன்னா 2 பேரும் அந்த விளையாட்டு விளையாட முடியாதான்? அட பாவி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறான். ஐயோ, ஆல்ரெடி டே சொன்னான், இதை உங்ககிட்டலாம் கேட்கக்கூடாது, அவன்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ரியாக்ஷனெல்லாம் கொடுத்துட்ருக்கான். நீயே குழந்தை, நீ எப்படி குழந்தைய பெற்று வளர்க்க புரியும் சபாவா அப்படி சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். சரி பாய் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்துட்டு ஜேக்கு வந்து சிரிச்சிட்டே வீட்டுக்கு வரான். அவன் வந்துட்டு மார்னிங் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான். பட் சார் வந்துட்டு ஜிமின் கூட சேர்த்து பயங்கரமாக ஊர் சுற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போனது, ஊர் சுற்றுனது அப்படி இப்படின்னு போய் இப்போ நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான். உள்ளே பதட்டே அவ்வளோ பதட்டமாக தேடிட்டு இருக்கான். ஏன்னா ஜேகே வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. எங்கே போயிருப்பான், என்ன ஆச்சு, ஐயோ ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பதட்டம் பயம். ஏன்னு தெரியல, அவன் ஹார்னில் ஷிவர் ஆகுது. அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டே வந்து திரும்பி பார்க்குறான், ஜேகே தான் க்யூட்டாவில் வந்துட்டு இருக்கான். ஜேகே எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா டே வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். என்னாச்சு, எங்கே போன நீ? இந்த தேடு இந்த கொஞ்சம் நேரம் எனக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருந்துச்சு, ஏன்டா சொல்லாமல் போனேன்? அதுவா, நானும் ஜிம்மினா வெளியே போயிருந்தோம், சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு அவன் இப்போ தான் மூச்சே விடுறான். 2 பேர் போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. டே வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். ஜேகே போய் மடியில் உட்காந்துட்டு கோச்சிக்கிட்டியா? இல்லை, ஆனால் பார்க்க கோபமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரியும் கோபமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் தெரியுதுல்ல, சொல்லிட்டு போகணுன்னு தெரியாதா? மறிக்காத, நீ திட்டினா நானும் பயப்படுவேன், குட்டி பாப்பாவும் பயப்படும். ஏங்க 2 பேர்த்தையும் பயமுறுத்துறேன்? அப்படியே வந்து டே சைலண்ட்டாக பார்க்குறான். குட்டி பாப்பா பயப்படுமா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு டேவோட கையை வாங்கி அவன் ஸ்டொமக்கில் வச்சுட்டு, ஆமாம் குட்டி பாப்பா பயப்படுந்தானே, நீ கத்துனா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறோம். டேக்கு செம்ம ஷோக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா? அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாடுறான். சொல்லவே இல்லை. அதுவா, எனக்கே தெரியல, நான் இந்த மாதிரி வாமிட்டு. என்னது வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவன் தான் சொன்னான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு. அதான் பார்த்தோம், கடைசியில் பார்த்தா குட்டி பாப்பா பண்ணுற சேட்டையும் அது. அப்படியே வந்து டேக்கு என்ன பேசுறதே தெரியல, செம்ம ஷாக் அண்ட் ஹாப்பியில் பார்த்துட்ருக்கான். அவன் டக்குன்னு வந்து அவ்வளோ ஜேக்கிவை டைட்டாக ஹக் பண்ணுறான். மூச்சு முட்டுதுட்டு. உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? குட்டி பாப்பா இருக்கும் சொன்னாங்க. இது பேக்கில் ஸ்கேனிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதில் வந்து ஸ்கேனிங் ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டுறான். அப்படியே வந்துட்டு அதை பார்க்கும்போதே டிஎஸ் வந்துகிட்டே இருக்கு. அவன் அதை பார்த்து அழுறான். ஜேகே வந்து திருப்பியும் வந்துட்டு அவனோட லேப்பில் ஏறி உட்காந்துட்டான். அல்லாத ப்ளீஸ், என் அழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஹாப்பி டியர்ஸ். நிஜமாவா? ஆனால் எனக்கு வரலையே. அதெல்லாம் அப்படி தான், எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு டே வந்து ஜேக்கிக்காக பார்த்து குக் பண்ணி கொடுக்குறான். 2 பேரும் சாப்பிட்டு போய் படுத்துருக்காங்க. சைலண்ட்டாக ஜேக்கி வந்து டேவை பார்த்துட்ருக்கான். ஏன்னா டே வந்துட்டு ஜேக்கியோட ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு அது ஸ்டொமக்கில் வந்துட்டு ஹேண்டை வச்சு லைட்டாக ரப் பண்ணிட்டே இருக்கான். என்ன புதுசாக பண்ணுற? எப்போதுமே நைட்டு பெட்டில் படுத்துட்டு கேம் விளையாடலாமான்னு கேட்பேன். பாப்பா கொஞ்சம் கேம் வேணாமா? இப்போதைக்கு எனக்கு கேம் வேணாம். என்னம்மா ஏன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டே வந்து ஜேகே பார்க்குறான். அண்ணா எனக்கு கேம் பிடிச்சிருக்கு, நம்ம விளாட்லாம். குட்டி பாப்பா இருக்கப்போ விளாடக்கூடாது. அச்சோ விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். விளாட்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் விளாட்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வேறு ஜேகே மண்டையாட்டிக்கிறான். ஐயோ இப்படி குழந்தையாட்ட இருக்கும், எப்படி இந்த குழந்தைய பெற்றெடுக்க போகிறோன்னு எனக்கு நினைக்கும் போதே பக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரி நம்ம இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேயோட அம்மா அப்பாக்கெலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அவ்வளோ ஹாப்பி. டேவோட அம்மா அப்பாவும் சொல்லியிருப்பாங்க, அவங்களும் ரொம்ப ஹாப்பி தான். பட் யாரையுமே வந்துட்டு இங்கே இருங்கன்னு சொல்லலை, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கள் போதும்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுட்டாங்க. ஏன்னா அதை வந்து அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோடு சொல்லியிருப்பான். சரி அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஜேகே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா டே பார்த்து பண்ணுவான். கால் வலிக்குதுன்னு சொல்கிறவாட்டி அமுக்குவான், நிற்க முல்லட்டே டக்குன்னு வந்து தூக்கிக்குவான். அவன் என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிட்ருக்கான். வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இங்கே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான். இப்படியே வந்து ஜேகேயோட ப்ரெக்னென்சி ஃபுல்லாக போயிருக்கும். இப்போ வந்து ஜேகேக்கு வந்து 9th மந்த் ஆகுது. ஜேகே அப்படியே வந்து கணக்கில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஐஸ்கிரீமை வந்துட்டு அவன் அட்டை முடிச்சு வாங்கிட்டு வர சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு டேவை வந்து 2 வாங்கிட்டு வந்திருப்பான். ஒன்றை சாப்பிட கொடுத்துருப்பான், அதை இன்னொன்னே கொடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்படி பாரு, நான் இதை கொடுக்க மாட்டேன்னு ஆல்ரெடி சொன்னனாலே. மறுக்காத பாப்பா பயப்படும்.
ஐயோ! ஜிகே ஆல்ரெடி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஜிகே. பல்ல கடிக்காது. பாப்பா பயப்படும். ஐயோ! அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ப்ளீஸ் அதையும் கூட. ஐயோ! ஜிகே பாப்பா வீட்டுக்கு போய் இவ்வளோ ஐஸ்கிரீம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுகிட்டே இருக்கான். ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். டே வந்துட்டு சரி இந்தா அப்படி சொல்லிட்டு நீட்டிட்டான். ஆ அம்மா அம்மா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சு வலிக்குது வலிக்குது அம்மா வலிக்குது வலிக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே அவனை ஸ்டார்ட் பண்ணுறான். டேக்கு என்னன்னே புரியல. ஏன்னா அவனுக்கு 9th மந்தில் ஒரு பாதி தான் போயிருக்கும். 10th மந்த் இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகலை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து ஜேக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே போகிற டேக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா போகிறங்காட்டியே வாட்டர்லாம் ப்ரோக் ஆகிருக்கும். செம்மையாக ஜேக்கு அழுது புரண்டுக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் போய் கால் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லியிருப்பான். இங்கே வர இவனை வேற ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. டேக்கு ஹேண்டில் ஷிவர் ஆகுது. ஷோ இப்படி துடிக்கிறான். ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டுருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவ்வளோ சவுண்டாக கேட்குது. ஜேக்கு பயந்து அவ்வளோ கத்துறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள வர சொல்லுங்கள் ப்ளீஸ் தேவை வர சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டே இருக்கான். அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. டேக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் டே வந்து உள்ளே கூட்டி போயிருப்பாங்க. டே வந்து ஜேக்கு கையை பிடிச்சிட்டோம். ஜேக்கு அப்படியே டேவை பார்த்துட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேபி சவுண்ட் கேட்குது. அப்படியே ஜேக்கு வந்து அப்படியே வாங்கிட்டோம். டேக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குது. அவன் அப்படியே பார்க்குறான். ஒரு அழகான பாய் பேபி அப்படியே பார்க்க ஜேகேவோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது ஃபைனலி பேபி பிறந்துச்சு. ஜேகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. இவன் நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இந்த அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது க்யூட்டாக ஒரு பாய் பேபி ஜேகே மாதிரியே இருக்கான். ஐயோ ஆல்ரெடி உங்கள் அம்மாவை சமாளிக்கிறதே எனக்கு கஷ்டம். ஆனால் இன்னொரு குட்டி ஜேகே. ஆனால் அப்பா ரொம்ப ஹாப்பி தெரியுமா, இந்த 2 க்யூட்டான பேபி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டே வந்து அதுக்கப்புறம் வெளியே தூக்கிட்டு வந்திருப்பான். அவங்க வீட்டில் பார்க்குற எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. அப்படியே அந்த முட்டுக்கண்ணு மாதிரியே இருக்குது. அவனை மாதிரியே இருக்கான் குட்டி மினி ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ரூமில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜேகே வந்து கண்ணு திறக்கிறான். டே வந்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். அப்போ டே ஒரு வழியாக உன்னை பார்த்துட்டேன்னா உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சி பயந்துட்டேன். ஏன்டா அப்படிலாம் பேசுகிறான்? ஒன்றும் இல்லை, லைட்டாக பயமாச்சு. அம்மா பாப்பாவா தம்பியா ஒன்று மாதிரியே இருக்காங்களா? ஒன்று மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டான தம்பியை தூக்கிட்டு வந்து காட்டுறான். தம்பியா? ஆமாம் இந்த மாதிரியே இருக்கான். ஏன் உன் ஃபேஸ்லாம் ஹாப்பியாக இருக்கா? நான் ஃபேஸ் டல்லாக இருக்கும். ஒன்று மாதிரி இல்லை, நான் ஒன்று மாதிரி இருக்குன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்குடா அழுற? எனக்கு ஒன்று மாதிரி தான் வேணும். சரி சரி இந்த மாதிரி இன்னொரு பாப்பா தானே பெற்றுக்கலாம். பாப்பா பெற்றுக்கலாமா? பெற்றுக்கலாம். அவன் அதுக்கப்புறம் தான் சிரிக்கிறான். டேக் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது இவ்வளோ வலிக்குது பாப்பா பெற்றுக்கலான்னு சொல்கிறேன். பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். ஸோ ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமை ஃபாலோ பண்ணலாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேனா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் தெரியும். ஸோ இனி பேர் என்னால் முடிஞ்சளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். பாய், லவ் யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க.